இந்த பொங்கல் சீசன்ல ரொம்பவே பிராக்டிக்கலான அதே நேரத்தில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஈவி ஸ்கூட்டர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவிஎஸ் ஆர்பிட்டர் பிராக்டிக்கலான ஒரு சாய்ஸாக இருக்கும். இந்த வண்டியோட டிசைனை பொறுத்தவரை ரொம்பவே ஒரு மினிமலிஸ்ட் ஸ்டைலில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கலர் கான்ட்ராஸ்டிங் தீம்ஸை வச்சு தான் வந்து அந்த வண்டியோட ஹைலைட்டான விஷயமே இருக்குது. ப்ளஸ் வந்து 14 இன்ச் வரக்கூடிய ஃப்ரண்ட் வீல் கொடுத்துருக்கிறதுனால எந்த ரஃப்பான ரோட்டில் போனாலும் நமக்கு கம்ஃபர்ட் மேக்ஸிமமாக இருக்கும். ரியர்லையுமே பார்த்தீங்கன்னா டுவல் அந்த ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட்டுக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ப்ளஸ் ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு லாங் சீட், 2 பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். இன்னொன்று நம்ம ட்ரெடிஷ்னல் அட்டையரில் இருக்கும், இருந்தாலும் ஏறதுக்கு இறங்குறதுக்கு வசதியாகவே இருக்கும். வண்டியோட வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 112 கிலோகிராம் தான் வந்து வண்டியோட வெயிட்டுமே இருக்குது. ஏறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு லாங்கான ஒரு ஃபுட்போர்ட் இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு காலையுமே வச்சுக்க முடியும். என்னோட ஹைட்டுக்கும் ஈஸியாக வந்து முட்டு ஹேண்டில் இடிக்காமல் சூப்பராகவே இருக்குது. ஹைட்டு கம்மியான ஆளாக இருந்தால் கூட உங்களுக்கு காலை ஈஸியாக வந்து தரையில் பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்டர் சீட்டில் வந்து 34 லிட்டர் ஸ்டோரேஜ், ப்ளஸ் வந்து ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோர் போர்ட் ஸ்டோரேஜ், ப்ளஸ் இங்கே ஒரு குட்டி ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டர் சீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு கீயை வந்து ஆஃப் பொசிஷனில் வச்சுட்டு லெஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் பேக் நிறைய பொங்கலுக்கான மளிகை சாமான் நான் ஆல்ரெடி வந்து வாங்கியாச்சு. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு பேக்ஸ், இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் எது வேணாலும் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். 2 ஹெல்மெட் வேணாலும் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராக ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸுமே வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்சல் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கிட்டு ஹேங் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கிளிப் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இந்த ஃப்ளோர் போர்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தண்ணி கேன் கூட ஈஸியாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு ஹேண்டில் பார் கீழே வந்து உங்களோட ஃபோன், உங்களோட வேலெட், இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிறதுக்கு ப்ராக்டிக்கலான ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே வந்து உங்களுக்கு சார்ஜும் பண்ணிக்கலாம். என்னடா பட்ஜெட் ஸ்கூட்டர் அப்படிங்கிறாங்க, ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்குமே அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்டு கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. என்னென்னா நம்ம ஒரு ஸ்லோப்பான இடத்துல வந்து ஏறி போகிறோம், ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் வண்டி பின்னால் வராமல் நமக்கு ஈஸியாக வந்து முன்னால் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன ஸ்லோப்பில் அப்படியே வந்து மேலே ஏறி போகிறேன். போயிட்டு இப்போ அந்த ஸ்லோப்பில் வந்து நின்றுட்டோம். பிரேக்கை நான் பிடிச்சாச்சு. உங்களுக்கு அந்த பீப் கேட்டுச்சு, ஹில் ஹோல்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் காலையுமே வந்து எடுத்தாச்சு. பட் வண்டி வந்து அதுவாகவே வந்து பின்னாடி வராமல் அப்படியே வந்து ஹோல்ட் ஆகுது. அடுத்து நம்ம மெதுவாக அப்படியே ஆக்ஸலரேட் பண்ணோம்னா அப்படியே வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஸ்கூட்டராக இருந்தாலுமே வந்து அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டட் ஆப்ஷனில் வந்து இந்த டிஸ்பிளேலே வந்து உங்களுக்கு ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம். டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் வந்து ஆன்டி தெஃப்ட் அலர்ட், உங்களுக்கு ஒரு லொக்கேஷனை விட்டு உங்களுக்கு ஸ்கூட்டர் போகுதுன்னா அதுக்கான அலர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 30க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சேஃப்டி அலர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கொடுக்குறாங்க. சில மேனுஃபேக்சரர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே வந்து கொடுக்குறாங்க. கூடவே இதோட ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 115லேருந்து 120 கிலோமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐடிசி டெஸ்டட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 158 கிலோமீட்டர் வந்து டெஸ்டட் ரேஞ்ச் வருது. வண்டியோடைய சார்ஜிங் டைமே பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய அந்த 650 வாட்ஸ் இருக்கக்கூடிய அந்த வால் சார்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 80 வந்து நீங்கள் 4 மணி நேரத்தில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் 950 வாட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஹையர் அண்ட் சார்ஜர் போனீங்க அப்படின்னா 3 மணி நேரத்திலே வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். வண்டியை நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு கீயை ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பீப் வருது, மோட்டர் வந்து ஆன் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் உங்களுக்கு ரிவர்ஸ் மோடு போகணும் அப்படின்னா உங்களுக்கு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ஃபார்வர்ட் மோட் அப்படிங்க காமிக்குது. திருப்பி ஒருக்கா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரிவர்ஸ் மோட் அப்படிங்கிறது வந்து ஆக்டிவேட் ஆகிரும். லைட்டாக நம்ம அப்படியே ரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வண்டி பின்னாடி வரதையுமே வந்து உங்களுக்கு பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு டைட்டான இடத்துல பார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து எக்கனாமி சிட்டி அப்படிங்கிற 2 ரைட் மோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மோடுமே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் சேஞ்ச் ஆகும். இந்த பொங்கலுக்கு உங்களோட எல்லா தேவைகளையுமே பூர்த்தி பண்ணுற இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டரை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. உடனடியாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் டீலர்ஷிப்பை போய் பார்த்து இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க.